எப்படி வருகிறார்? பாடகை அம்மாட்டை கொல்லசனை சண்டைக்கு மத்தியிலே வந்து இறங்கினார். எம்பெருமாள் கண்ணன் அவதாரம் எடுத்த தாங்க முடியுமா? 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 கண்ணன் தெரியுமா? ஆமா ஆமா. என் பெருமான் கோபாலக்கண்ணன் அழகாய் உள்ள ஒரு என்ன அவதாரம் எடுத்து தேவர்கள் அசுரர்களுக்கு மத்தியிலே வந்து இறங்கினார். வந்து இறங்கி என்ன என்ன சொல்லுகிறார்? ஏ அப்பா தேவர்களே அசுரர்களே எதுக்கு எதுக்கப்பா இந்த அத்துவான காலகட்டத்துக்குள்ள 2 பேரும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஐயா என்ன நாங்க 2 பேரும் தேவாமிர்தம் கரையணும்னு சரி கடலுக்குள்ள போய் தேவாமிர்தம் கரைஞ்சோம். தேவாமிர்தம் பிறந்தது 2 பேரும் ஒன்னா பாடுபட்டு கரைஞ்சோம். 2 பேரும் பாடுபட்டு கரைஞ்சோம். தேவர்களாகிய நாங்கள் எங்களுக்கு என்றோம். சரி அது எங்களுக்கு என்றார். தேவாமிர்தம் யாருக்குரியதோ? தேவாமிர்தம் தேவர்களுக்கே உரியது. ஆமா இந்த தேவர்கள் அசுரர்களையும் என் பெருமான் கோபாலக்கண்ணன் அப்பா 2 பேரும் சண்டையை நிப்பாட்டுங்க என்று என் பெருமான் கோபாலக்கண்ணன் தேவாதி தேவர்களை ஒரு வந்தியாகவும் தேவா
சரியாகவும் அமரச் செய்து தேவா அமரத்தை தேவர்களுக்கே வங்கிட்டார். தேவ அசுரர்களுக்கு வெறும் பாத்திரத்தை காமிச்சிட்டு ஏமாத்திட்டார். சரி அமிர்த கலசமும் ஓ தேவர்கள் பந்தியும் சரி தேவ அமிர்தமும் சரி. ஆமா, மீண்டும் அந்த அசுரர்கள் படை மீண்டும் சண்டை தொடர எப்படி சண்டை சண்டை தொடர்கிற போதும் ஆவாயின் பெருமான் கோபாலக்கண்ணன் பார்த்தார். என்னையா சண்டையை நிப்பாட்டா என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? சண்டையை நிப்பாட்டினா என்ன நிப்பாட்ட முடியாது என்ன நிப்பாட்ட முடியாது என்று என் பெருமான் கோபாலக்கண்ணன் என்னை என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? கையில் உள்ள சங்கு சக்கரவாயத்தை ஏவுகிறார். சக்கராயத்தை வந்துகிறார். சங்கு சக்கரவாயமாகப்பட்டது எப்படி எப்படி வருகிறது? எப்படி வருகிறது? அரக்கர்கள் தலையை உண்டிக்க வேண்டுமே என்று. ஆமா, அரகர என்றுதான் வருமுறையா, அரகர என்றுதான் வருமுறையா, என்று வருகிறது கிருஷ்ணனோட சக்கரம். கிருஷ்ணனுடைய சக்கரம். மரமடா என்று வருகிறது மாயோனோட சக்கரம். சக்கரமாகப்பட்டது அப்படி வரக்கூடிய போதும் அப்படி வரும்போது ஆதி பாதாள உலகத்திலே யார் யாரை ஆண்டு வருகிறார்? அந்த பாதாள உலகத்தை யார் யார் ஆண்டு வருகிறார்? ரத்த கண்ணீர் ஆச்சுதையோ ராஜுதையோ பாதாள உலகத்தில் பத்மாசுரை என்று சொல்லி அகர் ரிஷி கவர்னனும் அவனி கடதே கப்பவாங்கி ஆண்டு துந்துமி என்ற வெண்கொடியாலும் அம்மாசுரன் என்ற ரிஷிமுகாவர்ணன் ஆண்டு வருகிறார். ஆண்டு வருகிற போதும் அவர்கள் இருவேருக்கும் வெகுகாலமாகி குழந்தை என்பது கிடையாது. குழந்தையே கிடையாது. என் பெருமான் கோபாலக்கண்ணன் சங்கு சக்கரவாயத்தை கையெடுத்து வணங்கிய நாள் முதலாகவே அப்படி வணங்கிய நாள் முதலா இந்த இரத்த கண்ணீர் ஆச்சுதையார் அன்று முதல் எப்படி எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி இருக்கிறார்? அந்த மகம் கொல்லி மறந்தார் மாதே
கண்ணீர் ஆச்சுதையார் எப்படி எப்படி ஐயா இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? 1வது மாதத்திலே உடையோனே நெஞ்சம் என்றால், ஆமா. 2வது மாதத்திலே இறையோனே அனுபவித்தால், இறைவனை ஆரம்பித்தார். 3வது மாதத்திலே முத்து முத்தா வைத்திரும். முத்து முத்தா இருக்கிறார். எதுக்கு ஐயா முத்து முத்தா வைக்கு? 3 மாசம் ஆச்சுன்னு வை. சரி. நாளைக்கு நீ கல்யாணம் பண்ண உடனே ஆ, வீட்டுக்காரி 3 மாசம் இருந்தாங்கன்னா சரி. கொஞ்சம் உடம்பு ஆ. முகத்தை பாரு. 3வது மாதத்திலே ஆமையா முத்து முத்தா வைத்திருமா, முகத்தின் தலை உடுத்திடுமா. சரி. 4வது மாதத்திலே ஆமையா நாகரிச்சக இருப்பு. சரி. நாகரிச்சக இருப்பா என்ன என்னய்யா? என்ன என்ன எங்க வீட்டுக்காரி இருக்க பத்தியா? உங்க வீட்டுக்காரி இருக்க பாத்துட்டேன். 3வது பெண் இருந்தவா. சரி. ஐயோ 4 மாசம் ஆச்சு. ஆ, அங்க உடலில ஒண்ணுமே தங்காது. தங்காதா? ஆ, ஒரே வாங்கி. ஒரே வாங்கிட்டு. சரி. 4 மாசம் ஆச்சுன்னு வை. சரி. என்னாலே வரும். வருமா? ஐயா அந்த காலத்துல இதை கட்டுப்படுத்த ஒண்ணு இல்ல. கிடையாது. இப்போ உள்ள பெண்மணிகளுக்கு ஆமா. உடனே போய் ஊசி போடலாம். ஊசி. மாத்திரை போடலாம். ஆமா. அந்த வாந்தியெல்லாம் நின்று போகும். நின்னு போகும். ஆமா. அது 8 மாதத்துல வரும். இப்ப எங்க வரும்? கேடல் 4வது மாதத்திலே நாகரிச்சக இருப்பு. என்ன சாப்பிட்டாலும் தங்காது. சரி. ஆமா. 5வது மாதத்திலே அம்மாளுக்கு அரவையும் பூரணம். அரவண்டி பாரம் ஆயிட்டு. அரவண்டி பாறை ஏறிட்டா. ஆமா. அடியா. ஆமா. மேலும் இரத்த கண்ணீர் ஆச்சுதையால் எப்படி எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவள் எப்படி இருக்கிறார்? 6வது மாதத்தில் அனுபவம் கண்ணீரும் போன் போன். 7வது மாதத்திலே முடித்தார். அவை 8வது மாதத்தில் மட்டும் அழிக்கிறோமார். 9வது மாதத்தில் ஓலை போல சுவரமான ஹலோ ஹலோ.